ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜெயா சிம்பிள் லைஃப் ஸ்டைல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து ஆடி 18ஆம் இருக்கு. இன்னைக்கு ஒரு நல்ல மங்களகரமான நாள். ஆடி மாதத்திலே வந்து மிகப்பெரிய முக்கியமான நாள். இன்னைக்கு வந்து எந்த ஒரு நல்ல காரியமுமோ எதுவுமே வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடியதுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள். அது மாதிரி தான் நானும் வந்து இன்னைக்கு ஒரு நல்ல விஷயத்த ஸ்டார்ட் பண்ண போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது என்ன நல்ல விஷயன்றதை நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்குமே வந்து அந்த விஷயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இப்போ வாங்க நம்ம கிச்சன் வேலையை மடமடன்னு வேலையை முடிச்சுட்டு நம்ம அந்த நல்ல விஷயம் பண்ணுறதுக்காக நம்ம வெளியில் தான் இன்றைக்கி கிளம்ப போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பால் அடுப்பில் வச்சுருக்கிறேன். இன்றைக்கி வந்து ஆடி 18ஆம் இருக்குன்றனால இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான டேன்றனால ஒரு ஸ்வீட் செய்யலாம்னு சொல்லி நினச்சிருக்கிறேன். இந்த பக்கம் என்ன ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குக்கரில் வந்து பருப்பு ஊற வச்சுருக்கிறேன், துவரம்பருப்பு. இந்த குக்கரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சக்கரை பொங்கல் செய்யலான்னு சொல்லிட்டு பச்சரிசியும் பாசிப்பருப்பும் எடுத்து கழுவி ஊற வச்சுருக்கிறேன். இன்றைக்கி வந்து நான் சக்கரை பொங்கல் வந்து குக்கரில் தான் நான் செய்ய போகிறேன். ஏன்னா குக்கரில் செய்கிறனால வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகவும் செஞ்சிடலாம், ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம். இன்றைக்கி வந்து என்ன அளவுகளில் நான் அரிசி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, 1 கப் வந்து பச்சரிசி, 1/2 கப் வந்து பாசிப்பருப்பு. இந்த அளவுகளில் வந்து எடுத்து செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதை நல்லா ஒரு 3-4 தடவை வாஷ் பண்ணிவிட்டு இதில் 4 கப் அளவு வந்து தண்ணி சேர்த்துருக்குறேன். இதை வந்து நம்ம குக்கரில் மூடி வேக வச்சிடலாம். அப்புறம் அந்த பால் கொஞ்சம் சாமிக்கு எடுத்து வச்சுட்டு அதே பாலில் நமக்கு வந்து டீயும் போட்டு விட்டுட்டேன். அப்புறம் இன்னொரு சின்ன குக்கரில் துவரம்பருப்பு வேக வச்சுருந்தேங்க, அதையும் வந்து ஒரு அடுப்பில் வேக வச்சுட்டேன். இப்போ கடகடன்னு அடுத்த வேலையை பார்க்கலாம். இதெல்லாம் ரெடி ஆகிறதுக்குள்ளே இன்றைக்கி அந்த துவரம்பருப்பு சாம்பார் தான் வைக்க போகிறேன். அந்த சாம்பாருக்கு தேவையான காய்கறிகள் பக்கத்தில் எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் நான் கடகடன்னு நறுக்கிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சக்கரை பொங்கலுக்காக வெல்லம் தான் ஒரு அடுப்பில் வந்து நான் கரைச்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். இது வந்து கொஞ்சம் பழைய வெல்லமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் டார்க்காக இருக்குது. இப்போ அந்த வெள்ளை கரைசலை வந்து வடிகட்டி நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பாசிப்பருப்பும் அரிசியும் பச்சரிசியும் அதில் வந்து சேர்த்துக்கலாம். கூடவே வந்து ஏலக்காய் தூளையும் நான் சேர்த்து விட்டுட்டேன். இப்போ நல்லா கிளறிட்டு அப்புறம் நெய் விட்டு முந்திரியும் திராட்சையும் வந்து வறுத்து அந்த பொங்கலில் சேர்த்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் எல்லாருமே இன்றைக்கி ஸ்வீட் பண்ணிங்களா வீட்டில்? இன்றைக்கி என்ன ஸ்வீட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் டேக் பண்ணுங்கள். அப்புறம் உடனே வந்து கடகடன்னு லஞ்ச் வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு அடுப்பில் வந்து சாதம் வச்சுருக்கிறேன், இன்னொரு அடுப்பில் வந்து இன்றைக்கி ஒரு பொரியல் தான். இன்றைக்கி சிம்பிளான லஞ்ச் தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருக்கிறனால இன்றைக்கி வாழைக்காய் ஃப்ரை மட்டும்தான் பண்ணுறேன். இன்றைக்கி வேறு எந்த ஒரு பொரியலும் நான் செய்யலை. இப்போ கடகடன்னு வேலையெல்லாம் முடிச்சுட்டு என்ன செஞ்சுருக்கேன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், சாதம் வந்து சூடாக வடித்து வச்சாச்சு. சாம்பார் வந்து இன்றைக்கி என்ன சாம்பார்னா கத்திரிக்காய் கேரட் போட்ட சாம்பார் தான். சூப்பராக சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சக்கரை பொங்கலும் ஒரு பக்கம் ரெடியாக இறக்கி வச்சாச்சு. அடுத்து வாழைக்காய் ஃப்ரை, இதுவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா தோசை தான் ஊற்றிக்கிட்டோம். தோசையும் சேம் சாம்பார் தான். லஞ்சுக்கும் சாம்பார் தான், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாம்பார் தான். இது கூட கொஞ்சம் தயிர் வந்து ஃப்ரிட்ஜில் இருக்குது. அவ்வளோதான், இன்றைக்கி கிச்சன் வேலை முடிஞ்சது. மதுரையில் பாருங்கள், காலையிலே வந்து வெயில் மண்டையை பழக்குதுங்க. அப்படியே கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துளசி மாடத்துக்கும் விளக்கு வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் நிலவாசலையும் விளக்கு வச்சுட்டு பூஜை ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு கலசத்தை எடுத்து அந்த கலசத்துக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அதில் நிறைய தண்ணீர் நிரப்பி அந்த தண்ணியில் வந்து வாசனை பொருட்கள் எல்லாமே சேர்த்து அந்த கலசத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம காவிரி தாயாக நினச்சி வழிபடுற வழிபாடு தான் இந்த ஆடி 18ஆம் இருக்கு. இந்த நல்ல நாளில் எந்த ஒரு நல்ல காரியமே வந்து நம்ம தொடங்கலாம். ஆடி மாதத்தில் வந்து இந்த 18ஆம் அன்னைக்கு எந்த காரியம் தொடங்கினாலுமே அது நல்ல சிறப்பாக அமையும். அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தாலி பிரித்து கோர்ப்பாங்க. அதாவது புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு வந்து இன்றைக்கி தாலி பிரித்து கோர்க்கிறதும் ரொம்ப விசேஷம். அது மாதிரி நார்மலாக வந்து நீங்கள் தாலி கயிறு மாற்றனாலுமே இன்றைக்கி வந்து மாற்றலாம். அவ்வளோ விசேஷம்தான். ஓகேங்க, இன்றைக்கி ஒரு நல்ல விஷயம் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த நல்ல விஷயத்துக்காக இப்போ நான் டவுனுக்கு கிளம்பிட்டேன். வாங்க அது என்ன விஷயம்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்திருக்கிற இடம் பார்த்திங்கன்னா டவுனுக்குள்ளே இருக்கிற வந்து குன்னத்தூர் சத்திரம், அந்த இடத்துக்கு தான் நான் வந்திருக்கிறோம். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து புது மண்டபம்னு சொல்லுவோம். அந்த புது மண்டபம் தான் இப்போ வந்து குன்னத்தூர் சத்திரமாக மாறி இருக்குது. அங்கே இருக்கிற முருகன் ஸ்டோருக்கு தான் நான் ஃபஸ்ட்டு வந்திருக்கிறேன். இந்த ஸ்டோர் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் வந்து யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. இந்த இவரோட கடை தான் இது. ரொம்ப ஃபேமஸான கடை தான்.
இங்கே வந்து நான் எதுக்காக வந்திருக்கேன்னா, இப்போ நீங்கள் ஏற்கனவே கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, நான் வரலட்சுமி நோன்புக்காக தான் இன்னைக்கு பர்ச்சேஸ்க்காக வந்திருக்கிறேன். எனக்கு இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 10வது வருஷம் நான் வைக்கிற வரலட்சுமி நோம்புங்க. அதனால இந்த வருஷம் நல்ல ஒரு ஸ்பெஷலாக செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன். பாருங்க, இங்கே கடையில் பாருங்க, அம்மன் வந்து ஒவ்வொரு அலங்காரமாக விதவிதமாக இருக்கிறாங்க. பார்க்கவே வந்து ரொம்ப அழகா இருக்கிறாங்க. இங்கே வந்து நானும் என் ஃப்ரெண்டு 2 பேருக்கும் சேர்ந்து தான் இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ண வந்திருந்தோம். இங்கே வந்து அம்மன் கலசம் மட்டும் இல்லாமல் செட்டாகவும் கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம முகம் இல்லாமல் தனியாக இந்த மாதிரியும் நம்ம வாங்கிக்கலாம். எல்லாமே கிடைக்கும். அம்மன் அலங்காரத்துக்குரியது, அந்த மாதிரி கருப்பசாமி அலங்காரத்துக்குரியது, எல்லா அலங்கார பொருளுமே இங்கே கிடைக்கும். இங்கே பாருங்கள், என் ஃப்ரெண்டு வந்து அம்மன் முகத்தை ரசித்து பார்த்து வாங்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஜெர்மன் சில்வர்லேயுமே வந்து இந்த அம்மன் முகம் எல்லாமே வச்சுருக்காங்க. அம்மனுக்கு தேவையான ஜடை அலங்காரம், அப்புறம் இந்த நெஞ்சுப்பட்டி, மாலை, எல்லா பொருளுமே இங்கே இருக்குதுங்க. நாங்கள் தேவையானதை நான் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இதில் ரவுண்டு பில்ல இருக்கிற மாதிரி இல்லையா? 100 ரூபா சேர்த்தா ஒருகளுக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்கள் யாராவது புதுசாக இப்போ தான் நீங்கள் வரலட்சுமி நோன்பு எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் எங்கேயுமே போக வேண்டாங்க. இந்த கடைக்கு நீங்கள் போனாலே அங்கே எல்லாமே செட்டாக கிடைக்கும். நீங்கள் இங்கேயே எல்லாமே வாங்கிக்கலாம். சிம்பிளாகவும் நீங்கள் செய்யணுனாலும் செஞ்சுக்கலாம், இல்லை கிராண்டாக எனக்கு செய்யணுன்னாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு இங்கே எல்லா திங்ஸுமே கிடைக்குது. இது வந்து ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாதுங்க. நான் ஒரு சின்ன ஒரு சஜஷன் தான் உங்களுக்கு சொல்கிறேன், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இங்கே எல்லா திங்ஸுமே நாங்கள் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இங்கே ஒரு குட்டி குட்டி கிருஷ்ணர் சிலையெல்லாம் அழகாக இருந்தது. கோகுலாஷ்டமி வேறு அடுத்து நெக்ஸ்ட்டு வரப்போகுது. அதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் கடைக்காரவங்க. அங்கே முடிச்சுட்டு இந்த மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு எதிர்த்தாப்புல உள்ள இந்த பித்தளை கடைக்கு தான் நாங்கள் வந்திருந்தோம். இந்த கடையில் வந்து ஒரு சின்ன ஒரு விளக்கு ஒன்றும், அடுத்து பக்கத்தில் உள்ள கடையில் வந்து ஒரு சாமி சிலை ஒன்று என் ஃப்ரெண்டு வாங்கினாங்க. அதை வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து வளையக்கார தெரு அங்கே உள்ள ஒரு ஷாப்புக்கு வந்திருக்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன வாங்க வந்திருக்கேன்னா, வளையல் தான் வாங்க வந்திருக்கேன். வளையல் கூட வந்து பார்த்தீங்கன்னா, வரலட்சுமி நோம்புக்கு தேவையான தாம்பூலத்தில் வச்சு கொடுப்போம் இல்லையா, அந்த திங்ஸ் எல்லாமே வந்து இந்த கடையில் கிடைக்கும். இது வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் இந்த கடையை நான் காமிச்சிருக்கிறேன். அந்த கடைக்கு தான் வந்திருக்கிறேன். இங்கே வந்து அந்த கூட என்னென்ன வைக்கணுமோ அந்த தாம்பூல பொருட்கள் எல்லாமே இந்த கடையில் வாங்கிட்டேன். அதெல்லாம் என்ன வாங்கியிருக்கேன்னு சொல்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பீங்கான் வளையல் மட்டும் இல்லாமல் நம்ம கவரிங் வளையல், டிசைனர் பேங்கிள்ஸ், இந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும். அது மாதிரி இந்த அலங்கார பொருட்கள் நம்ம யூஸ் பண்ணுற ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஹோல்சேல் கடை, இது சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். அங்கே அப்படியே ஒரு பர்ச்சேஸை முடிச்சுட்டு அடுத்து ஏகேஎம் தாண்டி ஒரு கடைக்கு வந்திருக்கோங்க. இங்கே எதுக்காக நம்ம வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸ் பிட்டு தான் வாங்க வந்திருக்கோம். இதுவும் வந்து மொத்த கடை தான். இங்கே வந்து பண்டில் பண்டிலாக தான் வாங்கணும், அந்த மாதிரி கடை இது. இங்கேயும் வாங்கிட்டு வந்துட்டேன். இதெல்லாம் வந்து நான் என்னென்ன ரேட்டில் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணுறேன்றதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, it's bye from Jaya. Thank you for watching.